கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸின் மறைவுக்கு பால் திலகரன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அதனை கேட்கலாம். 88 வருடங்களாக இவ்வுலகில் வாழ்ந்து 12 வருடங்களாக சகல மக்களுக்கும் இறைவனுடைய அன்பை கொண்டு வரும் இறை தூதுவராக செயல்பட்டு வந்தார். எல்லா ஜனங்கள் மத்தியில் சமாதானம் உண்டாக வேண்டும், ஒரு பிணக்கம் இருக்கக்கூடாது என்று அரும்பாடுபட்டார். அதோடு கூட அவர் ஏழை எளிய மக்கள் நலனோடு வாழும்படியாக அவர் தன்னுடைய மாளிகையை விட்டு அவர்கள் தங்களை சந்திக்கும் இடத்திற்கு சென்று எப்படி இயேசுபிரான் ஏழைகள் மத்தியில் வாழ்ந்தாரோ அவரும் வாழ்ந்தார். அவர்களை பராமரித்தார். சிறையில் இருந்தவர்களை போய் சந்தித்து அவர்கள் கால்களை கழுவி அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு, வாழ்வு உண்டு என்று வெளிப்படுத்தினார். அவருடைய தாழ்மை நிமித்தம் இன்று எத்தனையோ பேர் நம்பிக்கை பெற்று வாழ்ந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் அவர் ஆண்டவரோடு இணைந்து விட்டார். அந்த இடத்திலே புதிதாக வரும் போப் அவர்கள் எல்லா ஜனங்களையும் ஒருமிக்க நேசித்து நடத்தும்படியாக நாம் எல்லாரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். சரியான போப்பை கார்டினல்கள் தேர்ந்தெடுக்க இறைவனுடைய ஆவி அவர்களை வழிநடத்த வேண்டும். இன்னும் உலகிலே இப்பொழுது இக்கட்டான நிலைமையில் உலகம் சென்று கொண்டிருக்கும் இவ்வேளையிலே யாவரையும் ஒருமுகப்படுத்தி இறை சமாதானத்தை எல்லா ஜனங்களுக்கும் கொண்டு வரும்படியாக அவர் உழைக்கும் ஒரு நபராக இருக்கும்படி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அதோடு கூட எல்லா இறை சேவை செய்யும் மக்களும் சமாதானத்தோடு அவரவர் தேசத்திலே செயல்பட்டு ஏழை எளிய மக்களை சுமக்கும்படியாகவும் அவர் தலைமை வகுத்து சேவைக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவத்திற்கு அவர் ஒரு அடையாளமாக இருக்கிறார். ஆகவே எல்லா கிறிஸ்தவ சபைகளுக்கும் சேவை நிறுவனங்களுக்கும் அவர் ஒரு தகப்பனாக இருந்து யாவரும் சமாதானத்தோடு செயல்பட எல்லா தேசங்களிலும் அவர் ஈடுபட்டு அவர்களுக்கு அனுகூலத்தை கொண்டு வரும்படியாக அவர் செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இறைவன் தரும்படி நாம் எல்லாரும் இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். மறைந்த போப் பிரான்சிஸ் அவர்களுக்காக நாம் யாவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த அருளை ஆண்டவன் அருள் புரிவாராக.